ரமலானுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன ரீதியாக நாம் ஆயத்தமாக வேண்டும், உடல் ரீதியாக நாம் ஆயத்தமாக வேண்டும். வேலை பளுவுகளை ஒதுக்கி வைத்து ரமலானுக்காக வேண்டிய வேலை பளுவை எல்லாம் முன்னாலேயே நாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு மாத காலங்கள் ரமலானுக்காக வேண்டி நீங்கள் தயாரிப்பு செய்யுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. வீட்டிலே திருமணம் என்று சொன்னால் பல மாதங்களுக்கு முன்னால் தயாரிப்பு செய்கிறோம் அல்லவா? பத்திரிகை அடிப்பது, ஊர் ஊராக போய் பத்திரிகை கொடுப்பது, எல்லா சொந்தங்களையும் வரவழைப்பது, அவர்களுக்காக வேண்டி அழைப்புகளை கொடுப்பது, தேடி தேடி கொண்டு போய் பத்திரிகை கொடுத்து அழைக்கு கொடுக்கிறோம் அல்லவா? முன்னாலேயே முன்னேற்பாடுகள் செய்கிறோம் அல்லவா? வருகின்ற 2 மாதங்களுக்கு பின்னால் திருமணம் நடக்க போகிறது என்று சொன்னால் நாம் அந்த கடைசி நாட்கள் வரையிலேயும் அவர்களுக்காக வேண்டி தயாரிப்புகள் செய்கிறோம் அல்லவா? அது போன்றுதான் ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானுக்கு உண்டான தயாரிப்புகள் உடல் ரீதியாக சரிபடுத்துங்கள், உள்ள ரீதியாக சரிபடுத்துங்கள். அதே போன்று உங்களுடைய சுமைகள், வேலை சுமைகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள், வேலை பளுவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் ரமலானிலே நோன்பு வைப்பதற்கு, சஜிதாக்கள் அதிகமாக செய்வதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு எப்படியெல்லாம் நமக்கு நேரங்கள் ஒதுக்க முடியுமோ அவைகளை இந்த வாரங்களில் இருந்தே நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு என்பது நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நோன்பை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலும் புதிதாக நமக்கு நோன்பு கடமையாக்கப்படவில்லை. நமக்கு மட்டும்தான், இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், உங்களுக்கு புதிதாக நோன்பு கடமையாக்கப்படவில்லை. கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், முன்னால் உண்டான சமுதாயத்திற்கு நாம் நோன்பை கடமையாக்கினோம், உங்களுக்குத்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்திற்கு நாம் நோன்புகளை கடமையாக்கி இருக்கிறோம், அந்த நோன்புகளை அதுபோன்று உங்களுக்கும் நாம் கடமையாக்கி இருக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று. நோன்பு எல்லா காலங்களில் இருந்தது, எல்லா சமுதாயத்திற்கும் இருந்தது. ஆதம் தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை நோன்பு என்பது இருந்தது என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா தீர்க்கதரிசிகளும் நோன்பு வைத்திருக்கிறார்கள், எல்லா நபிமார்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நோன்பு என்பது இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்குண்டான ஆயுதம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.